அன்பான எனது யூடியூப் சேனல் பார்க்கும் நண்பர்களே, உங்களுக்கு நான் இன்று ஒரு ஜாமக்கோல் மென்பொருள் பற்றி விளக்க உள்ளேன். இது மிகவும் சுலபமானது. மேலும் இதை மொபைலிலும் உபயோகிக்கலாம், நம்மளோட கம்ப்யூட்டர்லேயும் இதை உபயோகித்து பார்த்து கொள்ளலாம். நீங்கள் என்ன செய்ய வேண்டும், முதலில் இந்த கூகுள் குரோம் பட்டனை அழுத்த வேண்டும். அழுத்தவுடன் இந்த 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 சர்ச் என்ற இடத்துல நீங்கள் என்ன செய்யணும், www.jamakol.com இங்கே JAMAKKOLன்னு போடணும். அதுதான் முக்கியமானது. ஓகேயா? போட்டுட்டு இதை இப்படி என்டர் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அந்த ஜாமக்கோல் ஆப் வரும். JAMAKKOL. இதுதான் jamakol.com. இது பாருங்கள், இங்கே தெரியுது பாருங்கள், ஜாமக்கோல் பிரசன்னம் சாட்னு இருக்குது. அதனோட வெப்சைட் பேர் JAMAKKOL.com. இதுக்கு ஆப்பு கிடையாது. இது ப்ரௌசரில் தான் நீங்கள் பார்க்க முடியும். மொபைல்லையும் இந்த ப்ரௌசரில் பார்க்கலாம், நீங்கள் லேப்டாப்லேயும் இதை பார்த்துக்கலாம். இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா இந்த ஜாமக்கோல் இப்போதைக்கு இந்த தேதியில் என்னவோ அது நிற்கும். 16/2/2025 1:22:17 PM. அப்போ இந்த சார்ட்டை இங்கே இருக்குது. இந்த என்னவோ அது நிற்கிது. இங்கே இது இங்கிலீஷ்லேயும் பார்த்துக்கலாம், நீங்கள் தமிழ்லேயும் இதை பார்த்துக்கலாம். ரொம்ப சுலபம். இதில் பார்த்தீங்கன்னா அவுட்டரில் இருக்கிற அந்த மஞ்சள் கலர் கட்டம் ஃபுல்லாக ஜாமக்கோல் கிரகம் இருக்கும். இந்த உதயம், அப்புறம் இந்த ஆருடம், இந்த கவிப்பு, இதெல்லாம் சிவப்பு கலரில் இருக்கும். அதனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கலாம். இந்த பச்சை கலரில் இருக்கிற கிரகங்கள்லாம் கோச்சார கிரகங்கள். ஆச்சா? ஸோ எல்லாமே உங்களுக்கு நீட்டாக இந்த ஒரு பேஜில் பார்க்குற மாதிரி வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு மற்ற தேதிகளுக்கு வேணும், அதாவது கடந்த காலம் 16ஆம் தேதி பிப்ரவரி மாதத்துக்கு முன்னாடி இருக்கிற எந்த ஒரு நாளுக்கு, எந்த ஒரு நேரத்துக்கு அது அந்த பிரச்சனை, இந்த சார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னா இது அமுத்துங்க. இந்த பார்த்திங்களா, இங்கே ஒரு பட்டன் இருக்குது. இந்த பட்டன் இந்த பட்டன் செட்டிங்ஸ் பட்டன். இது அமுத்துனா கீழே போய் நிற்கும். இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டுன்னு வரும். இந்த டேட்டில் நீங்கள் வருஷத்தை மாற்றிக்கலாம். 2024 நான் சும்மா போட்டுக்கிறேன். தேதியை 21ஆம் தேதி, மாதம் நான் ஜனவரி மாதம் போட்டுக்கிறேன். இங்கே டைம் நான் காலையில் 6 மணிக்கு போட்டு 6 மணி 15 நிமிஷம் 20 நிமிஷம்னு போட்டுக்கிறேன். 20 நிமிஷம் எத்தனை செகண்டோ, சரி 10 செகண்டு ஏதோ ஒன்று, இல்லை செகண்டு வேண்டாம்னா 0 செகண்டுன்னு போட்டுக்கிட்டிங்கன்னு இதை இப்படி அமுத்திட்டு இதை கரெக்டாக பார்த்து செட் பண்ணிவிட்டு திரும்பவும் மேலே போனீங்கனாக்கா அந்த கரெக்டாக அந்த தேதி உடனே ஆட்டோமேட்டிக்காக மாறிட்டு அந்த பர்சன்ட் சார்ட்டு வரும். அதில் உதயம் எங்கே இருக்குது, கவிப்பு எங்கே இருக்குது, ஆருடம் எங்கே இருக்குது, மற்ற கோச்சர கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது. ஜாமக்கோல் கிரகங்கள் அந்த மஞ்சள் கட்டத்தில் இருக்குது. அந்த மஞ்சள் கலரில் இருக்குது இல்லையா, அவுட்டர் ஸ்கொயர் ரெக்டாங்கிள். அதில் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா குரு தனுசில் இருக்குது, புதன் துலாமில் இருக்குது. அது அங்கே டிகிரிலாம் கொடுத்துருக்கான், அதை பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கவிப்பு 0ல் இருக்குதுனாக்கா கவிப்பு துலாமோட ஆரம்பத்தில் இருக்குது, அதாவது முடிஞ்சிருச்சு. இதனோட கண்ணியில் முடிஞ்சு துலாம் அந்த இடத்துல 0ல் நிற்குது, முடிஞ்சிருச்சு. கண்ணி முடிஞ்சிருச்சு. இதில் ஆரம்பிக்கும்போது இந்த இடத்துல பார்டரில் நிற்குது கவிப்பு. இந்த புதன் 215 டிகிரியில் இருக்குது. 215 டிகிரின்னா 210 எது வரைக்கும் 210, இது வரைக்கும் இந்த துலாம் முடி 210. அப்போ 215னா புதன் இங்கே இருக்குது, எங்கே விருச்சிகத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். கவிப்பு இங்கே இருக்கிறதுனால கவிப்பு ரிவர்ஸில் எதிர் திசையில் போகும் இப்படி. ஸோ கவிப்பு அடுத்த கிரகமான சுக்கிரனை கவிக்க போகுதுன்னு அர்த்தம். கவிக்கு பின்னாடி வர்றது தான் புதன். கவிப்பு இங்கே முன்னாடியே இருக்குது, இது விருச்சிகத்தில் இருக்குது, இது கண்ணில் இருக்கிறதுனால கவிப்பு சுக்கிரனை தான் கவிக்குதுன்னு அர்த்தம். ஆச்சா? புதன் இந்த விருச்சிகத்தில் இருக்க அந்த டிகிரியை பார்த்துக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு சரியான ஒரு இது கிடைக்கும். இந்த டிகிரியை வச்சு தான் நீங்கள் கரெக்டாக என்ன செய்யுதுன்னு பார்க்கணும். அதே மாதிரி உதயம் 22 டிகிரியில் தனுசில் இருக்குது. 260 டிகிரியில் குரு இருக்குன்னாக்கா 270 வரைக்கும் தனுசு. ஆச்சா? 240லேருந்து 30 டிகிரிக்கு கூட்டினா 270. ஸோ இது 260னால குரு தனுசுக்குள்ளே தான் இருக்குது. உதயமும் தனுசுக்குள்ளே இருக்குது. அதனால் உதயத்தில் இருக்கிறது குரு அப்படின்னு அர்த்தம். சரியா? உதயாதிபதியும் குரு தான், அவர் ஆட்சியிலே இருக்கிறார் அங்கே அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுட்டா? ஸோ
இந்த மாதிரியான சாஃப்ட்வேரை உபயோகித்து நீங்கள் குயிக்காக பார்த்துக்கலாம். இதில் டைமெல்லாம் அதிகமாக தேவையில்லை, ரொம்ப ஈஸியானது. இதை உபயோகித்து பார்த்துங்க. நன்றி.